எஃப்டிபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தளபதி சாதாரணமா துப்பாக்கியை கையில பிடிங்க சிவான்னு சொல்லலை. ஏன்னா எஸ்கே உடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு அவர் முன்பே கணிச்சுதான் இதை பண்ணியிருக்கிறாரு போல. அந்த அளவுக்கு எஸ்கே அவர்கள் துப்பாக்கியை கையில எடுத்துட்டாரு அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ துப்பாக்கி டைரக்டரே ஒரு படம் டைரக்ட் பண்ணி அது துப்பாக்கியை வாங்கின எஸ்கே நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஏஆர் முருகதாஸ் அண்ட் எஸ்கே இவங்களுடைய காம்போல வெளிவந்திருக்கக்கூடிய துப்பாக்கி 2 அப்படின்னு சொல்லணும்னு ஆசைதான். ஆனா மதராசி படத்துடைய ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மதராசி இந்த படத்துக்கும் மதராஸ் சென்னைக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம்னா எங்கேயும் சம்மந்தம் கிடையாது. ஆனா ஒரு சம்மந்தம் இருக்கு. அதை நான் இந்த வீடியோவுடைய எண்டில் சொல்றேன். முழுக்க முழுக்க இந்த படத்துடைய ஒன்லைனா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிலாம் கன் கல்ச்சர் ரொம்ப ஈஸியா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கூட கன்னை யூஸ் பண்ணுவாங்க. தப்புக்குன்னு சண்டை வந்துச்சுன்னா, கோபம் வந்துச்சுன்னா போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவில் வந்துடக்கூடாது, குறிப்பா தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக போராடக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ படத்துடைய ஸ்டார்டிங்ல ஒரு 6 ட்ரக் தமிழ்நாட்டை நோக்கி வருது. அந்த 6 கண்டெய்னர் ஃபுல்லா ஃபுல்லு லோடட் கன்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த கன்னை தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாரு கையிலையும் கன்னை வர வச்சு எல்லாரையும் கோவம் வந்தா கொண்டு குவிச்சிடணும். ஸோ அதனால கன்னோடைய அந்த மார்க்கெட் உயர்ந்துட்டே போகும். இதை பண்றதுக்காக தான் நம்ம வில்லன் வித்யுத் அவர்கள் என்ட்ரி ஆகுறாரு. படத்துடைய ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துல நம்ம கொடுத்த 200 ரூபாய்க்கு இந்த படம் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆக்ஷன் அவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. அவ்வளவு பொருட்செலவோட பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஒரு பக்கம் வித்யுத்தோடைய அந்த பயங்கரமான ஆக்ஷன்ஸ் இருந்தாலுமே கூட இது பயங்கரமான ஒரு ரொமான்டிக் அண்ட் லவ் மூவி அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். படம் முழுக்க மாலதி மாலதி மாலதின்னு எஸ்கே அவர்கள் ருக்மிணிக்காக உயிரையே கொடுத்துருக்கிறாரு. 2 முறை தோல்ல குண்டடி வாங்குவாரு, பல முறை கத்தி குத்து வாங்கியிருப்பாரு, காலை ஒடிச்சுப்பாரு, கையை கிழிச்சுப்பாரு, இப்படி பல வேலைகளை பண்ணுவாரு. ஆனாலும் அவருக்கு உயிர் போவாது. காரணம் என்னன்னா, எப்படியாவது ருக்மிணியோட சேர்ந்துருவாங்க அப்படின்றத நோக்கிதான் இந்த கதை நமக்கு தள்ளுறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்லணும்னா முழுக்க முழுக்க எஸ்கே தான். துப்பாக்கியை கையில வாங்கின மாதிரி துப்பாக்கியோடு சேர்ந்த பல மூமெண்ட்ஸ் என்ஜாயபிள் மூமெண்ட்ஸ் படத்துல நிறைய இடங்கள்ல வச்சிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பழைய சீன்ல விஜய் அண்ட் சிவகார்த்திகேயன் அவங்க 2 பேருக்குள்ள நடந்த இன்ட்ராக்ஷன்லாம் நமக்கு அப்படியே நினைவுக்கு வருது. எந்தெந்த விஷயங்கள்லாம் விஜயை வச்சு ஏஆர் முருகதாஸ் பயங்கரமான ஒரு ஆக்ஷனை கிரியேட் பண்ணியிருப்பாரோ அதை அப்படியே கொஞ்சம் கூட அச்சு பிசராம எஸ்கேக்கு கொடுத்துருக்கிறாரு. விஜய்க்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சாரோ அதை அப்படியே எஸ்கேக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த படம் கதையா பார்க்கும்போது ஒரு கிரிஞ்சு ஸ்டோரி அப்படிதான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். குறிப்பா இந்த படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஷாருக் கான் நடிக்க வேண்டிய படம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை வந்திருந்தா இந்த கதை சூப்பரா ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். ஆனா ஒரு 15 வருஷம் பேக்குக்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கிறப்போ கதையா ஒரு கிரிஞ்சு ஸ்டோரி தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இந்த கதையை எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு தெரியல. ஆனா லவ்வுக்காக தன் உயிரையே கொடுப்பலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். இந்த படம் முழுக்க லவ்வுடைய கான்ட்ரிபியூஷன் தான் பெரிய அளவுல இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு என்ஐஏ ஃபோர்ஸே ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு தட்டி தடுமாறுற சில விஷயங்களை சாதாரணமா இருக்கக்கூடிய எஸ்கே அவர்கள் முறியடிச்சு படம் முழுக்க பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸோட இந்த படத்தை நமக்கு எல்லாருக்கும் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த படத்துல என்ன பிளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கே தான் பிளஸ். படம் முழுக்க பயங்கரமான அடிதடி வெட்டு குத்து என்னதான் இருந்தாலும் லவ் அந்த அளவுக்கு சூப்பரா வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா அமரன் படத்துல நம்ம பார்த்திருப்போம், அதுல சாய் பல்லவியோடைய கேரக்டர் எஸ்கே அவருடைய கேரக்டர் தாண்டி பேசப்பட்டது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்திலலாம் நமக்கு கண் கலங்க வைக்கிற அளவுக்கு சாய் பல்லவியுடைய அந்த கேரக்டரைசேஷன்ஸ் இருக்கும். ஆனா அந்த மாதிரி இதுல என்னன்னா ஹீரோயின்காக எஸ்கே அவர்கள் உயிரே கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 முறை செத்து போயிச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பண்றாரு.
ஆனா ஹீரோயின் வந்து ரொம்ப சாதாரணமான மனநிலையோட தான் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து எஸ்கேவை லவ் பண்றாங்க. ஆனா அது பெரிய அளவுல வந்து அந்த கேரக்டரா நடிச்சிருக்காங்களே தெரிய பெரிய அளவுல ஒரு அந்த லவ்க்கான இம்பாக்டை கிரியேட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இது வந்து இந்த படத்துல வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ்கே பிளஸ்ஸா இருக்கும்போது ஹீரோயின் வந்து மைனஸா தான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த லவ் போர்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு அந்த படத்தை வந்து கடத்தி சென்றுச்சு அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்ததான் மல்டி ஸ்டாரர் மூவி தான் இதுவும். அதே நம்ம நல்லா பார்த்தோம்னா தெலுங்குல இருந்து ஹீரோயின், ஹிந்தியில இருந்து வில்லன், அதுக்கப்புறம் மலையாளத்தில இருந்து பிஜு மேனன், இப்படி வந்து பல ஆக்ட்ரஸோட தான் இந்த படம் இருந்திருக்கு. அதுலயும் குறிப்பா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாப் முடியும் போது இன்டர்வல்லே மெயின் வில்லனும் போட்டுடுறாங்க. வித்யுத் அங்கேயே செத்துடுறாரு. என்னடா இது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கிருந்து ஒரு ட்விஸ்ட ஓபன் பண்றாங்க. இந்த படத்துல ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் கதை ஓபன் ஆகுது. அங்கிருந்து இந்த கதை போயிட்டு முடிகிற அளவுக்கு போயிடுது. அங்கிருந்து என்ன ட்விஸ்ட உடைக்கிறாங்க அப்படின்றதுதான் படமா இருக்குது. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸோட தான் இந்த படம் இருக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இந்த படத்துல பெரிய 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 பிளஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஒன் அண்ட் ஒன்லி அனிருத் அவர்கள் தான். ஏன்னா அனிருத்துடைய மியூசிக் வந்து எங்கேயுமே வந்துட்டு பிசிறு தட்டல. அந்த அளவுக்கு வந்து எப்படி வந்து ஒரு மாஸ் ஆக்டருக்கு இதுக்கு முன்னாடி ஜவான்ல கூட நம்ம அனிருத் தான் மியூசிக் பண்ணாரு. அப்படி எஸ்ஆர்கேக்கு மியூசிக் பண்ண அளவுக்கு இங்க எஸ்கேவுக்கும் வந்து ரொம்ப சூப்பரா மியூசிக் வந்து எங்கேயுமே பிசிறு தட்டாத சூப்பரா என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சூப்பரா மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. அதுலயும் குறிப்பா அனிருத் வந்து இதுல வந்து ஒரு சில லவ் ட்ராக் எல்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய அளவுல தான் இருக்குது. ஸோ படம் வந்து ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அந்த மாதிரி வந்து துப்பாக்கியை கையில வாங்கின சிவகார்த்திகேயன் வந்து துப்பாக்கி டைரக்டரோட சேர்ந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி கொடுத்துருக்கிறாரு அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த படத்துல நிறைய இடங்கள்ல வந்து தளபதியோடைய சின்ன சின்ன போர்ஷன்ஸ் வந்து நமக்கு ஞாபகத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. அதுலயும் வந்து இந்த படத்துல வந்து ஒரு செகண்ட் ஆக்டரா விக்ராந்த் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. எப்படி விஜய்க்கு விக்ராந்த் நமக்கு நல்லா தெரியும். அதுக்காக அந்த கனெக்டிங் பாயிண்டா வச்சிருந்தாங்களான்னு தெரியல. ஆனா விக்ராந்தோடைய போர்ஷன்ஸ் வந்து ஒரு நார்மலான என்ஐஏ ஆபீசரா தான் இருக்குதே தவிர பெரிய அளவுல வந்து அவருடைய ரோல் வந்து பேசப்பட்ட மாதிரி தெரியல. படம் முழுக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், ரொமான்டிக் த்ரில்லர், இப்படி நம்ம எப்படி வேணா சொல்லலாம். ஆனா வந்து எஸ்கே அவர்களுடைய கெரியர்ல இது வந்து ஒரு டாப் பெஸ்டான மூவில இதுவும் ஒன்னா இருக்கும் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. அமரன் கூட ஒரு சிலர் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அமரனுடைய கதைக்களம் வேற இருந்தாலும் அமரனுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைகேஷன் இருந்ததோ அந்த அளவுக்கு இதுலயும் வந்து ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு சூப்பரான படமா இருக்கு. ஸோ துப்பாக்கியோட இதை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா துப்பாக்கியோடைய கதைக்களம் வேற, துப்பாக்கியில இருந்த அந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் இதுல எதுவும் இல்லை. இதுல குறிப்பா சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒண்ணு குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு, எத்தனையோ ஆர்மி போர்சஸ் இருந்தாலுமே கூட அங்க வந்து ஒரே ஒரு நாய் தான் வந்து அந்த ஃபோர்ஸ்ல பண்ணாத ஒரு விஷயத்த நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி என்ஐஏ ஆபீசர்ஸ்ல முடியாததை எஸ்கே அவர்கள் வந்து பண்ணி முடிச்சிருக்கிறாரு. ஸோ நல்லா இருக்குது இந்த படம் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் பார்ட் 2க்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஹிண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அதை இவங்க பண்ணல. ஆனா திரும்ப வந்து எஸ்கே அவர்கள் வந்து ஏஆர் முருகதாஸ் வச்சு திரும்ப படம் பண்ணுவாரு அப்படின்றதுக்கு இந்த படத்துடைய வெற்றி வந்து கண்டிப்பா வந்து உண்மையான ஒரு இது வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. படம் முழுக்க உசுறு கொடுத்து உண்மையிலே எஸ்கே நடிச்சிருக்கிறாரு. மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுங்க. ஸோ அடுத்த படத்துடைய ரிவ்யூல சந்திக்கிறேன். நன்றி.